ஆண்டவரே, உம்முடைய கண்களில் இப்போ எனக்கு கிருபை கிடைத்ததானா என்னை இப்போ நினைக்கணும். ஹல்லேலூயா. என்னை இப்போ நினைக்கணும். சில பிள்ளைங்க அடம் பிடிப்பாங்க தெரியுமா, எனக்கு இப்போ வேணும், என்னை இப்போ கூட்டிட்டு போகணும். ஆமென். இப்படி மோசே, ஏன்னா அவர் நினைச்சாலே போதும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நினைத்தால் போதும். நம்முடைய கண்களில் இப்பொழுது ஆண்டவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைத்தது, கிடைக்கிறது, கிடைக்கும். நமக்கு தெரியும், அந்த கிருபையில தான் வாழ்கிறோம். கர்த்தர் நினைத்தார். அன்று நோவா அந்த குடும்பம் முழுவதும் பேழைக்குள்ள இருந்தார்கள். கர்த்தர் நினைத்தார். கர்த்தர் நினைத்தார்னா அதன் அர்த்தம் என்ன? கர்த்தர் அதுக்கு முன்னாடி மறந்தாராம். நம்ம அப்படிதான் சொல்லுவோம். ஆமென். மனம் மறக்கல்ல. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படும். ஆனா அந்த இடத்துல, அதாவது நம்ம நினைவுக்கு வருகிறது என்று ஒன்று உண்டு, நாம இருந்து நினைக்கிறதுன்னு ஒன்று உண்டு. சிலரை பார்க்கும்போது சில காரியங்கள் என்ன ஆகும் தெரியுமா, நம்ம மனசுல வரும். ஆனா நாமளா இருந்து நினைப்போம் தெரியுமா சிலதை. அப்படிதான் இது. ஆண்டவரே, நீங்க என்ன மறக்கல, அது எனக்கு தெரியும். ஆனா இப்போ என்ன நீங்க நினைக்கணும். இப்போ என்ன நினைத்தரணும். நம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானா எப்படி நினைக்கணும் தெரியுமா? தாவீது சொல்வார், என் இளவயதின் அக்கிரமங்களையும் பாவங்களையும் நினையாதிருங்கிறார். வேற எப்படி ஆண்டவரே, நான் உமக்கு முன்னாக அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், அதெல்லாம் நினைங்கன்னு சொல்லல. அப்படி ஒரு ஆள் சொன்னார். யார் தெரியுமா? எசேக்கியேல். ஆனா இங்க மோசே சொல்றாரு, ஆண்டவர், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தரலாம். ஏன் இந்த வார்த்தையை சொல்றார்? ஆண்டவர், நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா, ஆண்டவரே, நீங்களே சொல்லுவீங்க, இவனுக்கு நம்மளை விட்டா யாரும் கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், அதுக்கு தான் சொல்றார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அதாவது ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல என்று 11வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய். அப்போ அந்த அளவுக்கு நெருங்கி வந்து, அப்ப பேசிட்டு இருக்கும் போதே மோசே என்ன சொல்றாருன்னா, இப்போ நீங்க என்ன நினைக்கணும். ஹல்லேலூயா. நீங்க நினைச்சா என்ன மறந்தாலும்